இன்று உடல் நலம் பற்றி கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்மளுக்கு ஏன் உடல் நலம் தேவை? உடல் நலம், உடல் இருந்தால்தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ இந்த உடல் இல்லை அப்படின்னா இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் முழுமை பெறாது. இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் முழுமை பெற வேண்டும் என்றால் உடல் நலம் மிக மிக அவசியம். இந்த உடல் நலத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு சுவாமிஜி அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக உடற்பயிற்சி மூலிமா நம் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இனிமேல் வரக்கூடிய நோய்களை நாம் தடுத்து கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கும், உயிரினுடைய ஓட்டமும் சீராக இயங்கும். அப்போ உடல் தான் இந்த மனதிற்கும் உயிருக்கும் பாலமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த உடலை நாம் எப்படி நலத்தோடு, அதாவது உடலை எப்படி நாம் நல்லா வச்சுக்கிறது, அதற்கு சுவாமிஜி 5 அளவு முறை கொடுத்துருக்காங்க. அந்த 5 அளவு முறை 5 விஷயங்கள் என்னென்ன? உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இந்த 5லும் அளவு முறையோடு நாம் இருக்கும் பொழுது இந்த உடல் நலத்தை நாம் பேணி காக்க முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் உணவு நம்ம எப்படி சாப்பிடணும்? பசிக்கும் பொழுது அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பசிச்சு 1 மணி நேரம் கழித்து இந்த உணவை நாம் சாப்பிடணும் அப்படின்னு மகரிஷி அவங்க நம்மளுக்கு இந்த உணவு திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன் பசிச்சு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடணும்? நம்மளுக்கு பசிக்கும் பொழுது அந்த பசி வந்தவுடன் 1 மணி நேரம் கழித்து அந்த பசி கொஞ்சமாக ஒரு அளவுக்கு அப்படியே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவு அளவான உணவாக, தேவையான அளவு உணவு நம் உடலே எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பசித்த உடனே ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரியே சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? அந்த உணவு நம்ம நிறைய எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த பசிச்சு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடும் பொழுது அந்த உணவு ருசியாகவும் இருக்குது. அதுபோல் அந்த உடல் என்ன பண்ணுது? அந்த உணவில் இருக்கிற சத்துக்களை நல்லா ஜீரணித்து சத்துக்களை தனியாக பிரித்து எடுத்துக்குது. நம்ம பசிக்காமல் உணவு எடுத்துக்கும் பொழுது நாம் சாப்பிட்ற, இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளை சத்தான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருப்பு வகைகள், அதாவது நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம், பாதாம் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அது கழிவு பொருட்களாக பசிக்காமல் சாப்பிடும் பொழுது அது அப்படியே கழிவாக வெளியேறி விடுது. அப்போ பசிச்சு சாப்பிடும்போது தான் நம் உணவு என்னவாக மாறுது? சத்தாக மாறி 7 தாதுக்களாக மாறுது. உடல் ஜீர்ணிக்கத்தக்க அளவாக உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நன்மை. அதை அளவுக்கு மீறினால் அந்த உணவு என்னாகும்? உடலை ஜீரணிக்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் உணவு சாப்பிடும் பொழுது நம் மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்காம உணவின் மேலே கவனம் வச்சு சமணமிட்டு சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 5 புலன்களுக்கும் ஒரு வேலை கொடுக்குறோம். கண்களால் பார்க்குறோம், மூக்கால் அந்த உணவினுடைய வாசனையை நுகர்றோம், வாய்களால் நல்லா மென்று சாப்பிடும்போது இந்த 5 புலன்களும் ஒரே நிலைக்கு வருது. இதே ஒரு தவமாக மாறும். அப்போ அந்த காயகல்பம் செய்து அந்த உணவில் இருக்கிற சத்துக்களை நாம் பிரசாதமாக அந்த உணவை நாம் உண்ணும் பொழுது அந்த உணவு அமிர்தமாக மாறுது. கோயிலில் எப்படி ஒரு சாதம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும் பொழுது பிரசாதமாக மாறுதோ அதுபோல் நாம் உணவு இந்த மாதிரி உண்ணும் பொழுது அது பிரசாதமாக மாறும். நம் கோயிலில் போய் சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் பிரசாதம் சாப்பிடுவோம். அது எப்படி இருக்குது? ரொம்ப ருசியாக, அது கொஞ்சமாக சாப்பிடும்போதே போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு நம்மளுக்கு வருது. அது போல் நம் உணவு இந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி கீழே உட்கார்ந்து சாப்பிடும்போது
அப்போ இந்த உடல் நலத்திற்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் உணவு மட்டுமே. நாம் உடற்பயிற்சி நல்லா செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் காயகல்ப பயிற்சி நல்லா செஞ்சுட்டு, உணவில் அளவு முறை கடைபிடிக்கல அப்படின்னா இந்த உடல் நிச்சயமாக அதனுடைய துன்பத்தை விளைவிக்கும். அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, உணவு காலையில் நல்ல சத்தான உணவுகளாக நம்ம சாப்பிட வேண்டும். அதே போல் மதியம் நல்ல காய்கறிகளோடு நல்ல உணவுகள், சத்தான உணவுகள், இந்த அரிசி சாதம், இந்த சிறுதானிய அரிசி சாதம் இதிலெல்லாம் நம்ம சாப்பிடலாம். மாலை 6 மணிக்குள்ளே அந்த உணவை எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ உணவினுடைய விஷயம், உணவு பற்றி தான் இப்போது நிறையா நம்மளுக்கு உணவினால்தான் நோய்களே உண்டாகிறது. உணவை நாம் மென்மேலும் மேலே மேலே நம்ம சாப்பிடும் பொழுது, ஜீரணிக்காமல் சாப்பிடும் பொழுது கட்டாயமாக நம் உடலில் நோய்கள் உண்டாகிறது. அப்போ இந்த முறையான உடற்பயிற்சி, அளவு முறையோடு சத்தான ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் பொழுது நம்ம உடல் நலம் நிச்சயமாக நம்மளால் பேணி காக்க முடியும். நாம் இந்த உணவு விஷயத்தில் நம்ம எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்யும் பொழுது இந்த எண்ணம் ஏன் நமக்கு வருது, தேவையா இந்த எண்ணம், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். அதே போல் இந்த உணவு நாம் பசிக்கும்போது சாப்பிட்றோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பசி வருது, நல்ல பசி வருது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு அந்த பசி நம்மளுக்கு ஒரு பழக்கத்தினால் அந்த பசி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பசி என்ன பண்ணணும், ஒரு தடவை நம்ம தண்ணி குடித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பசி கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். மறுபடியும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே பசிக்குது அப்படின்னா தான் அது உண்மையான பசியாக சொல்கிறாங்க. இயற்கை முறை மருத்துவத்தில் கூட அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அது ருசியாக இருக்கும் அந்த உணவு. அப்போ அந்த உணவு நல்ல ஜீரணமாகி சத்தாக பிரியும். பசிக்காமல் இந்த மாதிரி ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதே போல் சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அந்த உணவு, அந்த இடைவெளி கரெக்டாக, அந்த டைமிங் எல்லாம் இருக்கிறத கரெக்டாக பார்த்து அவங்க சாப்பிடும் பொழுது அந்த சுகர், ப்ரெஷர் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காலையில் சமைக்காத உணவுகள் சாப்பிடும்போது, அதாவது இயற்கை உணவுகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, இயற்கை உணவுகள், சமைக்கப்படாத எந்த உணவும் இயற்கை உணவு தான். ஏன்னா சமைக்கும் பொழுது அந்த சத்துக்கள் எல்லாம் ஆவியாகி போயிடுது, அந்த உயிர் செத்து போயிடுது அந்த இடத்துல. அதே சமைக்காத உணவில் உயிர் அப்படியே இருக்கும். அந்த உயிர் அப்படியே இருக்கிற உணவை நாம் உண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த உணவு நம்ம உயிராக மாறும்போது அந்த உயிரோட்டம் சீராக இயங்குது. அந்த உயிரோட்டம் சீராக இயங்கும் பொழுது என்னாகும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அந்த உயிர் சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். உயிர் சக்தி தானே நம்மளுடைய உடல் செல்களை எல்லாம் தாங்கி பிடிச்சு வச்சுட்ருக்குது. அப்போ இந்த உணவு எவ்வளோ ஒரு இன்றியமையாததாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த உணவினுடைய பழக்க வழக்கங்கள் இப்போது அன்றாட வாழ்க்கையில் மாறிக்கொண்டே போகுது. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, நிறைய தேவையில்லாத உணவுகள். அதுலேயும் எந்த உணவுனாலும் சாப்பிட்லாம், ஆனால் பசிச்சு சாப்பிட சொல்கிறாங்க. நல்லா இந்த முறையை நம்ம ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணால் நம்ம உடல் அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன பண்ணுது, நல்லா பசிக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிட்டு, அதாவது தண்ணியை மென்று சாப்பிடணும், சாதத்தை கூலாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தண்ணியை குடிச்சிட்டு ஒரு தடவை குடித்தோம்னா கொஞ்ச நேரம் உண்மையான பசியாக இருந்தால் 5 நிமிஷத்துலேயே மறுபடியும் பசிக்கும். அப்படி பசிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான பசி. அதுக்கப்புறம் நம்ம நல்ல உணவு சாப்பிட்லாம். எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் பசிச்சு சாப்பிடும்போது அது மிக மிக நல்லது. பசிக்காமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு கழிவாக தான் போகும். நம்ம உடல் ஏதாவது ஒரு சின்ன முள் குத்தி இருந்ததுன்னா அந்த உடல் என்ன பண்ணுதுங்க, எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் நம்ம உடல் பண்ணிகிட்ருக்கு. அந்த முள்ளை அப்போவே எடுத்துருது. எதையாவது குத்தி எதையாவது பண்ணி அந்த முள்ளை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம எந்த வேலை இருந்தாலும் அதை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலை பண்ணுவோம்.
அது மாதிரி நம்ம உடலில் தேவையில்லாத பொருள் எந்த இடத்துல இருந்தாலும் அதை கழிவாக அது அப்படியே தள்ளிடும். அப்போ அது என்ன ஆகும்னா, குடல் நம்மளுடைய உடலில் அந்த எனர்ஜி செலவாகிக்கிட்டே இருக்கும். ஜீரணிக்கிறதுக்கே செலவாகுது. கழிவு வெளியேறிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஜீரணிக்கிறதுக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காந்த ஆற்றல் அந்த உடலில் இருக்கிற காந்த ஆற்றல் அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு செலவாகும் போது நம்ம உடலில் அந்த எனர்ஜி பற்றாக்குறையாக மாறுது. நம்ம நினச்சிட்டோம் உணவு சாப்பிட்றதுனால தான் எனர்ஜி கிடைக்குது அப்படின்ட்டு. உணவை அளவோடும் முறையோடும் உட்கொண்டு மிச்சம் இருக்கிற பஞ்சபூதங்கள் மண்ணிலிருந்து தான் அந்த உணவு வருது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த நீர்லையும் நெருப்புலையும் காற்று, ஆகாயம், அந்த பிரபஞ்ச சக்தியையும் நாம் உள் வாங்க நம்ம உடலில் இருக்கிற நோய்கள், இந்த ப்ரெஷர் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், மற்ற எந்த நோய்களாகட்டும், அது நிச்சயமாக வெளியேறும், மாறும். அதுக்கு தான் அந்த எண்ணம் மாற இதெல்லாம் நம்ம இந்த உணவு, இந்த பசிக்காமல் நாம் சாப்பிட்ற இந்த உணவு தேவையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் இது தேவையில்லை அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு மீண்டும் 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 முயற்சி செஞ்சு நம்ம பழக்கத்தை மாற்றும் பொழுது இந்த உடல் கட்டாயமாக ஆரோக்கியமாக மாறும். நம்மளுடைய மகரிஷி கொடுத்த பயிற்சிகளோடு, அதுக்கு தான் சுவாமிஜி இந்த 5 அளவு முறையில் உணவை முதல் இதாக கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணலுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.